தமிழனை நீ எவ்வளவு நாளைக்கு கேவலமா பேசலாம். தமிழ்காரனுக்கு உங்களுக்கு சூடு இருக்குதா, சொர்ணம் இருக்குதான்னு கேட்கலாம். நீ எல்லாம் ஓசி சோறு தினவந்தானு கேட்கலாம். உங்களுக்கு எங்க இருக்குது வரலாறுன்னு கேட்கலாம். ஆனா ஒரு தமிழனுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. கோவம் வந்தா அவங்க இன்னொரு டைம் பேசுவாங்களா? அந்த மாதிரி பேச அனுமதி, பேசணும். அந்த தைரியம் துணிச்சல் வருமா அவங்களுக்கு? ஆனா பேச விட்டு வேடிக்கை பாக்குற பாத்தியா? நம்ம தான் இதுல வந்துட்டு இருக்கிறதுலே கேன பயல்களா இருக்கும். 6.5 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான். 6.5 லட்சம் பேர் பீகாரிகள் இங்க வந்தா என்ன நடக்கும்? முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்க வருவாங்க, பாவங்க, பொழைக்கிறவருங்க, அவங்க கூலி வேலைக்கு வராங்க, 200 ரூபா 300 ரூபா கூலி வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்தார். எதுக்கு? ஏப்பா அவன் எங்கப்பா போவான்? சோறு வாங்கி தின்றதுக்கு ஏதோ சிகிச்சை போடுறாங்க, ரேஷன் கார்டில் பொருள் வாங்கிட்டு மேப்பான். இப்ப வாக்குரிமை ஆரம்பத்தில இருந்தே வட மாநில தொழிலாளர்கள் இங்க வர்றதுக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி பேசினது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்கதான். வேற யாருமே அதை பத்தி பேசல. இதுல இருக்கிற ஆபத்து என்னன்ட்டு இதை பொது நலமா பாக்குறவங்க, கான்ஸ்டியூஷன் யார் வேணாலும் எங்கனாலும் தமிழ் இந்தியாவில வாக்குரிமை வாங்கிக்கலாம்னு சொல்லுது. அது எப்படி நீங்க கான்ஸ்டியூஷன் சொல்லுது? அப்புறம் என்ன மைத்துக்கு மொழி வழி மாநிலம்னு பிரிச்சிங்க? அப்புறம் எதுக்கு பிரிச்சிங்க? அப்ப அந்தந்த மண்ணுக்குன்னு மொழி இருக்குது, மொழிக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. அதுதான் தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழர்னு பேசுறோம்.